9th standard chapter 4 geometry வடிவியல் அதில் exercise 4.7 இருக்க சம்ஸ் எல்லாம் தான் பார்க்க போகிறோம். exercise 4.7 வந்து லாஸ்ட் எக்ஸசைஸ், அது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். ஸோ அதுக்குரிய கொஸ்டின்ஸில் இருக்க ஆன்சர்ஸ்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். The exterior angle of a triangle is equal to the sum of 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது முக்கோணத்தின் வெளிக்கோணம் எந்த இரு கோணங்களின் கூடுதலுக்கு சமம். ஆப்ஷன் 2 இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள், அதாவது உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமமாக இருக்குங்கிறது தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின். நாட்கரம் ஏபிசிடியில் ஏபி ஈக்குவல் டு பிசி மற்றும் ஏடி ஈக்குவல் டு டிசி எனில் கோணம் பிசிடியின் அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. In a quadrilateral ABCD, AB equal to BC and AD equal to DC, measure of angle C அப்படின்னு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் கொடுத்துருக்க டயக்ராமு. ஸோ ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க, எது பேரலல்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி இந்த எடுத்துக்கிறேன். ஸோ அது வந்து எனக்கு இங்கே வேல்யூ தெரியாது. ஸோ எக்ஸு ப்ளஸ் எக்ஸு 180 டிகிரி 108 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ 2x ஈக்குவல் டு 108 degree equal to 180 degree. 2x equal to 180 minus 108 minus பண்ணா 72 degree. 2x equal to 72 degree. x equal to 72 divided by 2 cancel பண்ணா 36 degree. So x value வந்து 36 கிடைச்சிச்சு. Next in triangle ACD எடுத்துக்கிறோம். y plus y equal to 42 equal to 180 degree. 2y equal to 180 minus 42 138 divided by 2. இதே cancel பண்ணா 69 degree. y equal to 69 degree. ஸோ பிசிடி அப்படிங்கிறது என்ன, எக்ஸ் ப்ளஸ் ஒய் வேல்யூ. ஸோ எக்ஸு ஒய் ரெண்டே ஆட் பண்ணால் 105 கிடைக்குது. ஸோ பிசிடியோட ஆங்கிள் சியோட வேல்யூ வந்து 105 டிகிரி. ஆப்ஷன் 3 இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் சம். ABCD is a square diagonals AC and BD meet at 0. The number of pairs of congruent triangles with the vertices of vertex 0 OR அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சதுரம் ஏபிசிடியில் மூலைவிட்டங்கள் ஏசி மற்றும் பிடி ஆனது 0வில் சந்திக்கின்றன எனில் ஓவை முனையாக கொண்ட சர்வ முக்கோணங்களின் சோடிகளின் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கொடுத்துருக்க டயக்ராமு. ஸோ இது ரெண்டும் ஒரு பேர்னா கண்டிப்பாக இது ரெண்டும் ஒரு பேராக இருக்குது. இது 1, இது 2, இது 3, இது ரெண்டு 4ஆக இருக்கும். ஸோ ஆப்போசிட்னா 5, இது ரெண்டு 6. ஸோ டோட்டலாக 6. ஆப்ஷன் சர்வசம்பான முக்கோணங்கள் எத்தனை இருக்கோ 6 இருக்கும். ஆப்ஷன் 1 தான் இதுக்குரிய ஆன்சர். ஸோ எது சர்வசமங்கிறது நாங்கள் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின். இன் தி கிவன் ஃபிகர் சிஇ parallel டிபி தென் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ் டிகிரி இஸ் எக்ஸ் டிகிரி என்னன்னு கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் சிஇ parallel டிபி எனில் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் கொடுத்துருக்க டயக்ராம். இதில் டிபியு சிஇயு வேல்யூவும் இது ரெண்டும் பேரலல் லைன்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது பேரலல்னால் இது வந்து ஈவனாக போகிற லைனாக இருக்கும். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிடி அதில் பார்த்தீங்கன்னா 110 இருக்குது, 30 டிகிரி இருக்குது. ஸோ இது வந்து இது எல்லாம் 180 டிகிரி சமம். அதுபடி பார்த்தா ஏ வந்து 40 டிகிரின்னு ஃபைன் பண்ணுறேன். இது மொத்தமாக சேர்த்து தான் 75. இது மட்டும் எனக்கு என்னன்னு தெரியாது. ஸோ 40 டிகிரின்னு ஃபைன் பண்ணிட்டேன். ஸோ பிசிடி ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 35 ப்ளஸ் 60 ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 95 ஈக்குவல் டு 180னா 118 மைனஸ் 9 85. ஸோ எக்ஸ் வேல்யூ 85 கிடச்சிச்சு. ஸோ ஆப்ஷன் 4 இதுதான் வந்து இதுக்குரிய ஆன்சர். இது வராது. ஆப்ஷன் 4 தான் இதுக்குரிய ஆன்சர். ஓகேங்களா? Next, question number 5. கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் சரியானது எது? The correct statement out of the following is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபிசி இங்கே ரெண்டு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஏபிசி எஃப்இடி இது ரெண்டும் தானே கரெக்டாக இருக்குது. ஸோ இதுதான் கான்குரண்ட். இதே இது பாருங்கள், ஏபிசின்னு இருக்குது, டிஇஎஃப்னு இருக்குது. ஸோ ஆர்டர் மாறி இருக்குது, அப்போ தப்பு. ஸோ கரெக்டான ஆர்டரில் வர்றதுன்னு இது ஆப்ஷன் 4 இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட். இஃப் தி டயகனல் ஆஃப் எ ரோம்பஸ் ஆர் ஈக்குவல் தென் தி ரோம்பஸ் இஸ் எ அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாய் சதுரத்தின் மூலைவிட்டங்கள் சமமெனில் அந்த சாய் சதுரம் ஒரு ஸ்கொயர், அதாவது ஒரு சதுரம் அப்படிங்கிறது தான் இதுக்குரிய ஆன்சர். ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. நாட்கரம் ஏபிசிடியில் ஆங்கிள் ஏ மற்றும் ஆங்கிள் பியின் இரு சமவெட்டிகள் 0வில் சந்திக்கின்றன எனில் ஆங்கிள் ஓவின் மதிப்பு காண்கள், அதாவது ஏஓபியின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க.
if bisectors of A, angle A and angle B of a quadrilateral ABC meet at O, then AOB is என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆங்கிள் ஏபிசிடி ஈக்குவல் டு மொத்தமாக 4 சேர்ந்தா 360 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஏபியும் இதுனா இது ரெண்டையும் இந்த கொண்டு வரதுல 360 மைனஸ் சிடின்னு வருமா. ஸோ ட்ரையாங்கிள் ஏஓபி எடுக்கிறோம். ஏஓபி இதை எடுத்துட்டோம்னா ஆஃப் ஏ ஆஃப் பின்னு வருமா, ப்ளஸ்ஸு ஏஓபி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ ஏஓபி ஈக்குவல் டு 180 மைனஸ் இந்த வேல்யூ இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ்னு வருமா. ஸோ மைனஸு ஆஃப் ஏ காமனாக வெளில எடுத்தோம்னா ஆங்கிள் ஏ ஆங்கிள் பி ப்ளஸ்ஸில் மாறுமா. ஸோ 180 ஈக்குவல் டு ஆஃப் இது என்ன ஏபி இது என்னன்னு 360 எல்சிடின்னு இது பண்ணியிருக்கோம். இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும், angle AOB equal to 180 minus half into 360 plus half C plus half D அப்படின்னு வரும். ஸோ 180 மைனஸ் இதே கேன்சல் பண்ணால் 180 டிகிரி 180 டிகிரி மைனஸ் 180 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது, ஆஃப் சி ஆஃப் டி இருக்குது. ஸோ ஆஃப் காமனாக வெளில எடுத்துட்டோம்னா ஆங்கிள் சி ப்ளஸ் ஆங்கிள் டி. இதான் ஆப்ஷன் 2. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரியுதுங்களா. நெக்ஸ்ட் 8th கொஸ்டின். த இன்டீரியர் ஆங்கிள் மேட் பை த சைட் இன் எ parallelogram in Q parallelogram is 90 degree. Then the parallelogram is a அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு இணைகரத்தின் உள்கோணங்கள் 90 டிகிரி எனில் அந்த இணைகரம் ஒரு ரெக்டாங்கிளாக தான் இருக்கும். ஆப்ஷன் 2, அதாவது செவ்வகம். இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட், பின்வருவனவற்றுள் எந்த கூற்று சரியானது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இணைகரத்தின் இரு சோடிகள் எதிர்பக்கங்கள் எப்பொழுதும் சமமாக இருக்கும். ஒரு இணைகரத்தின் இரு சோடிகள் எதிர் பக்கங்கள் எப்பொழுது சமமாக இருக்கும். போத் பேர் ஆஃப் தி ஆப்போசிட் சைடு ஆஃப் எ parallelogram ஆல்வேஸ் ஈக்குவல். இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 10. The angle of the triangle are 3x minus 40, x plus 20 and 2x minus 10. Then the value of x ன்னு கேட்டிருக்காங்க. ஒரு முக்கோண கோணங்கள் 3x minus 40 டிகிரி, x plus 20 டிகிரி மற்றும் 2x minus 10 டிகிரி எனில் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மூணையும் ஆட் பண்ணால் தான் அது ஈக்குவல் 180 டிகிரி. ஸோ எல்லா வேல்யூவை ஆட் பண்ணுறோம் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ 6x minus 30 ஈக்குவல் டு 180 டிகிரின்னு கிடைக்கும். 3x, x, 2x இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 6x minus 30 ஈக்குவல் டு 180 டிகிரி. 6x ஈக்குவல் டு 180 ப்ளஸ் 30 அப்படின்னா 6x 210 கிடைக்குமா, மைனஸ் இந்த ப்ளஸ்ஸு. ஸோ 210. ஸோ மல்டிபிகேஷன் தான் டிவிஷனாக மாறும். 210 டிவைடட் பை 6னா 35 டிகிரி. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 35 டிகிரி. ஆப்ஷன் 2 தான் இதுக்குரிய ஆன்சர். புரியுதுங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11. ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் சமநீளமுள்ள நாண்கள் PQ மற்றும் RS. மேலும் POQ ஈக்குவல் டு 70 டிகிரி எனில் ORS ஈக்குவல் டு டேஷ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ PQ and RS are two equal chord of a circle with center 0 such that POQ equal to 70 degree in 17 then ORS equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் கொடுத்துருக்க டயக்ராம். இதில் ட்ரையாங்கிள் ROS எடுக்கிறோம். ROS இதை எடுத்துட்டோம். இது A, இது 17 தெரியும். ஸோ A ஈக்குவல் டு 70 ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ 2A ஈக்குவல் டு 70 ஈக்குவல் டு 180னா 180 minus 70 110. ஸோ இந்த பக்கம் இருக்கிற மல்டிபிகேஷன் இதுக்கு வந்துச்சுன்னா டிவிஷனாக மாறும். 110 டிவைடட் பை 2னா 55 டிகிரி. ஈக்குவல் டு 55 டிகிரி. RS ஈக்குவல் டு 50. இது ஆப்ஷன் 3. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12. A chord is at a distance of 15 centimeter from the center of the circle, radius 25 centimeter. The length of the chord is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆரம் 25 சென்டிமீட்டர் உள்ள வட்டத்தின் மையத்திலிருந்து 15 சென்டிமீட்டர் தூரத்தில் உள்ள நாணின் நீளம் காண்கன்னு சொல்லிட்டாங்க. இது 15, இது 25 கொடுத்துட்டாங்க. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏபி என்னன்னு கண்டுபிடிக்கும். இன் ட்ரையாங்கிள் AOC எடுத்துட்டோம்னா 20 பை பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணுறோம். 25 ஸ்கொயர் ஈக்குவல் டு AC ஸ்கொயர் ப்ளஸ் 15 ஸ்கொயர். ஸோ 625, AC தெரியாது 225. இதை நம்ம ஸ்கொயர் பண்ணலாம். ஸோ 625 மைனஸ் 225னா 400 AC ஸ்கொயரோட. AC ஈக்குவல் டு ரூட் 400 எடுத்தோம்னா 20 கிடைக்கும். ஸோ 20ங்கிறது இதோட வேல்யூ. அப்போ இதவே ஆட் பண்ணோமா இல்லாட்டி இதவே இன்ட்டு 2 போட்டோம்னா இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். ஸோ AB ஈக்குவல் டு 2 இன்ட்டு AC. 2 இன்ட்டு 20னா 40. ஸோ AB ஈக்குவல் டு 40 சென்டிமீட்டர். த லென்த் ஆஃப் த சார்ட் 40 சென்டிமீட்டர். ஆப்ஷன் 3 தான் இதுக்குரிய ஆன்சர். புரியுதுங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13.
படத்தின் வட்ட மையம் 0 மற்றும் ஆங்கிள் ஏசிபி ஈக்குவல் டு 40 டிகிரி எனில் ஏஓபி என்னன்னு கேட்டிருக்காங்க. In the figure 0 is the center of the circle and ACB equal to 40 degree. Then AOB equal to dash ன்னு கேட்டிருக்காங்க. இதை கொடுத்துருக்க டயக்ராம். இது வந்து 40 டிகிரி. இது வந்து எனக்கு என்னன்னு தெரியாது. ஏபிசின்னு இருக்கு. ஸோ ஏஓபி ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஏசிபியா. ஸோ 2 இன்ட்டு இது வந்து 40 டிகிரின்னு தெரியும். ஸோ 80. ஸோ ஆப்ஷன் 1 தான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் in a cyclic quadrilateral ABCD angle A வந்து 4x, angle C வந்து 2x, the value of x என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் அது வந்து எனக்கு 180 டிகிரின்னு தெரியும். அப்போ ஆப்போசிட் ரெண்டு ஆங்கிளோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக எக்ஸ் ஃபைண்ட் பண்ணிடலாமா? அதை தான் பண்ண போகிறோம். வட்ட நாற்கரத்தில் ஏபிசிடியில் ஆங்கிள் ஏவோட 4x, ஆங்கிள் சி வந்து 2x எனில் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணிடலாமா? So, sum of the opposite angles of the cyclic quadrilateral is 180 degree. So, A plus C. So, 180 degree. So, 4x plus 2x equal to 180, 6x equal to 180, x equal to 180 divided by 6 is 30. So, x equal to 30 is option 1. Option 1 தான் இதுக்குரிய answer. Next, question number 15. படத்தில் வட்ட மையம் O1 மற்றும் விட்டம் AB ஆகியன நான் சிடியை புள்ளி இயில் இரு சமக்கூறிடுகின்றன. மேலும் சி ஈக்குவல் டு இடி ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர் மற்றும் இபி ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர் எனில் வட்டத்தின் ஆரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஃபிகர் இதுதான் சென்டர் பாயிண்ட் ஓ இஸ் தி சென்டர் பாயிண்ட் ஆஃப் தி சர்க்கிள் அண்ட் டயாமீட்டர் ஏபி bisects the chord CD and a point EC such that CE equal to ED equal to 8 centimeter. And EB equal to 4 centimeter. Then the radius of the circle னு கேட்டிருக்காங்க. ஸோ ரேடியஸுங்கிறது என்ன? இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே வந்து 4 இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக எக்ஸ்னா இது 4 இருக்குது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 4 தான் இதோட ரேடியஸு. ஸோ இன் ட்ரையாங்கிள் ஓடிஇ எடுத்துக்கிறோம். அப்போது எக்ஸ் ப்ளஸ் 4 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர்டு பை பித்தாகரஸ் தியரம். ஸோ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அதில் வந்து இதை வந்து நம்ம எழுதுகிறோம். எப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்னா 64. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு கேன்சல் ஆயிடும். இந்த பொசிஷன் மைனஸ் ஆமாம். ஸோ கேன்சல் ஆயிடும். ஸோ இது எல்லாம்னா 4 into 2 8 எக்ஸு 4 ஸ்கொயர்னா 16. இப்போ 64. 8x plus 16 equal to 64. 8x equal to 64 minus 16. 8x equal to 48. x equal to 48 divided by 8 6. x equal to 6ங்கிறத இது ஆன்சர். ஸோ ரேடியஸ் a equal to x plus 4. இப்போ 6 plus 4 equal to 10 centimeter. ஆப்ஷன் 4 10 சென்டிமீட்டர் தான் இதுக்குரிய ஆன்சர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Question number 16. In the figure PQRS மற்றும் PTVS are two cyclic quadrilaterals. If QRS equal to 100 degree then TVS equal to dash ன்னு கொடுத்துருக்காங்க. படத்தில் PQRS மற்றும் PTVS என்ற இரண்டு வட்ட நாற்கரங்களில் QRS equal to 100 degree எனில் TVS என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க டயக்ராம். ஸோ ஏ ப்ளஸ் 100 ஈக்குவல் டு 180 டிகிரி. இதில் வந்து இதை மட்டும் நம்ம பிரித்து எடுக்கிறோம். ஸோ ஏ ப்ளஸ் 100னா 180 டிகிரினா ஏ ஈக்குவல் டு 180 மைனஸ் 100னா 80 டிகிரி கிடச்சிடும். ஸோ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 180 டிகிரினா ஸோ இது வந்து 80. அப்போ எனக்கு பி தெரியாது. அப்போ 180 மைனஸ் 100. ஸோ டிவிஎஸ் வந்து 100. ஆப்ஷன் 2 இதுதான் இதுக்குரிய ஆன்சர். ஸோ இது கொடுத்துருக்கிற டயக்ராமில் நமக்கு தேவையானது மட்டும் இதை மட்டும் செப்பரேட்டாக பிரித்து எடுத்து இதை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 17th ஒன். வட்ட நாற்கரத்தின் ஒரு கோண அளவு 75 டிகிரி எனில் எதிர்கோணங்களின் அளவு. இஃப் ஒன் ஆங்கிள் ஆஃப் எ சைக்ளிக் குவாட்ரிலேட்ரல் இஸ் 75 டிகிரி தென் ஃபைண்ட் தி ஆப்போசிட் ஆங்கிள். 75 டிகிரி ப்ளஸ் ஆப்போசிட் ஏன்னு வச்சிட்டோம்னா 180 டிகிரி. ஏ ஈக்குவல் டு 180 மைனஸ் 750 75னா 105 டிகிரி. இதுதான் ஆப்ஷன் 2 தான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் 18th கொஸ்டின். In the figure ABCD is a cyclic quadrilateral in which DC
pro- product produced to E and CF is drawn parallel to AB such that ADC equal to 80 degree and ECF equal to 20 degree, then BAD என்னன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நான் தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். படத்தில் வட்ட நாட்கரம் ABCDயில் பக்கம் DC ஆனது E வரை நீட்டப்பட்டுள்ளது. மேலும் ABக்கு இணையாக CF வரைக. இங்கு ADC ஈக்குவல் டு 80 டிகிரி அண்ட் ECF ஈக்குவல் டு 20 டிகிரி எனில் BAD என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ BAD ஈக்குவல் டு 20 டிகிரி ப்ளஸ் 100 டிகிரியா. ஸோ 20னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு internally opposite angle. Opposite angle வந்து exterior angle-க்கு equal. So 20 plus 100. So 120. BAD வந்து angle A வந்து 120 degree. Option 3. இதுதான் வந்து இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19. ADயை விட்டமாக கொண்ட ஒரு வட்டத்தின் ஒரு நாண் AB, இங்கு AD ஈக்குவல் டு 30 சென்டிமீட்டர் மற்றும் AB ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர் எனில் வட்ட மையத்திலிருந்து AB அமைந்துள்ள தூரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. AD is a diameter of a circle and AB is a chord. If AD equal to 30 centimeter and AB equal to 24 centimeter, then the distance of AB from the center of the circle is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு சர்க்கிள் இருக்குது. இதில் வந்து மொத்தம் 30 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க. அப்படின்னா ரேடியஸ் வந்து 15 சென்டிமீட்டர். ஸோ இது வந்து 12 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரையாங்கிள் AOE எடுத்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர்டு 12 ஸ்கொயர்டு ப்ளஸ் 15 ஸ்கொயர்டு. ஸோ இது எடுத்துட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர்டு இது 12 ஸ்கொயர்னா 144, இது 225. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் 225 மைனஸ் 144 81. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் 81னா 9 சென்டிமீட்டர். ஆப்ஷன் 2 இதுதான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20. In the given figure, if OP equal to 17 cm, PQ equal to 30 cm and OS is a perpendicular to PQ, then RS என்னன்னு கேட்டிருக்காங்க. படத்தில் OP 17 cm, PQ 30 cm and OS ஆனது PQக்கு செங்குத்து எனில் RSஇன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாமா. இதுதான் கொடுத்துருக்க டயக்ராமு. ஸோ இது ஆர்எஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ட்ரையாங்கிள் POR இது மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ 17 ஸ்கொயர்டு, இது வந்து 15 ஸ்கொயர்டு OR ஸ்கொயர்டு. அப்போ 15னா 289 225 OR ஸ்கொயர். இது ரெண்டே மைனஸ் பண்ணால் 64 OR ஸ்கொயர்டா. ஸோ OR ரூட் எடுத்தோம்னா 8 சென்டிமீட்டர். அப்போ OR வந்து 8 சென்டிமீட்டர்னு எனக்கு கிடச்சிருச்சு. அப்போ OR ப்ளஸ் RS. ஸோ OR இந்த வேல்யூ RS, இதை ரெண்டே ஆட் பண்ணால் எனக்கு வேல்யூ கிடச்சிருமா. இது 8 ப்ளஸ் RS எனக்கு என்னன்னு தெரியாது. இது ரெண்டும் சேர்ந்தது தான் 17 சென்டிமீட்டர் தெரியும். ஸோ RS 17 மைனஸ் 8 9. ஆப்ஷன் 4 இதுதான் வந்து இதுக்குரிய ஆன்சர். புரியுதுங்களா. இந்த சம்ஸ் எல்லாம் ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ 4.7ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இது, அதுக்குரிய ஆன்சர். செகண்ட் ஒன் அதுக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் 3. Third one option 1 answer. Fourth one option 4 answer. Next fifth option 4 the answer. Sixth option 3 the answer. Seventh அதுக்கான solution இது. So option 2. Eighth option 2 the answer. Ninth option 4 the answer. 10th option 2 the answer. 11th option 3 the answer. 12th option 3 the answer. 13 the answer. 14 the answer. 15
இதுதான் அதுக்குரிய ஆன்சர். 16th ஒன் இது அதுக்குரிய ஆன்சர். 17th 18th அதுக்குரிய ஆன்சர் இது. 19th கொஸ்டின் 20. ஸோ அதுக்குரிய ஆன்சர் இதுதான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.